கண்டிப்பா. அதாவது நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, டைரக்டர் ராஜா சார் வந்து நெறைய ரீமேக் படம் தான் பண்ணுவாருன்ட்டு. பட் இந்த படத்த பல மொழியில ரீமேக் பண்ணலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படம் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு அதாவது இந்த 2015க்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இங்க வர போறாங்க. உங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்க போறாங்க. வெல்கம் பண்ணிரலாமா? லெட்ஸ் வெல்கம். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல கொஞ்ச நேரத்துல நம்ம டிஜே கண்ணெல்லாம் கலங்க வச்சிட்டாரு. எஸ், நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய அண்ணன் அண்ட் இயக்குனர் ராஜா சார் தான் இங்க இருக்காங்க. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். Thank you so much for coming here. தேங்க்யூ. ஸோ நான் நிறைய சொல்லவே வேண்டாம். அவரோட வெற்றிக்கு பின்னாடி வந்து எப்படி இருக்கிறீங்கன்றது இங்கே தெரியுது. ஒரு ஷோக்கு இவ்வளோ டெடிகேட்டிவாக அக்காவும் அண்ணனும் வந்திருக்கீங்கன்றப்ப எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது அவர் கண்டிப்பாக அது ஹாப்பியாக இருந்திருக்கும். தனி ஒருவன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அண்ட் அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது. சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கே ஒரு வெற்றியாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம அடுத்துக்கு போகலாம். இல்லை வந்து மரியாதை தரது ரவி வந்து ஒரு தனி பேர் இருக்குது. மரியாதை அடுத்தவங்க தர்றதில்ல. அவன் சொல்லுவான், நான் வந்து ஏதோ நல்ல படங்கள் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். பட் அவன் கூட நானும் டைரக்டராக வளர்ந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஹீரோவாக ஒரு உருவமாக வந்து தனி ஒருவன்கிற வந்து அந்த 2015 வரத்துக்கு 2 பேருமே எல்போர்டாக இருந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டு அந்த ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அது எல்லாத்துடைய பலன் தான் வந்து தனி ஒருவன். மோர் தேன் அது ரவிக்கு ஒரு முக்கியமான படத்தை விட எனக்கு ஒரு முக்கியமான படம் செய்கிறதுக்கு ரவி உதவியாக இருந்தாங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இல்ல, உதவிங்கிறத தாண்டி இது ஒருவேளை ரிவெஞ்சா இருக்கும் அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா முன்னாடி உங்களை வச்சு அவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரா அப்படிலாம் நிறைய ஒரு கேள்விப்பட்டோம். அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறாரு. ஆமாம். ஷார்ட் ஃபிலிம்ங்கிற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணாராமே. என் நடிக்க கூப்பிட்டான், என்ன கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். படத்தை நீ வரவே மாட்டேன், உனக்கு பதிலாக கேமரா இருக்குன்னு சொன்னான். இது ரொம்ப புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஷாட்டில் மட்டும் வருவேன்னு சொன்னேன். அதே போடுறா அப்படின்னா அது வந்து ஒரு டெட் பாடியாக வருவேன் அப்படின்னா வாய்ஸ் ஃபுல்லா அவர்து தாங்க வரும். அவர்தான் கேமரா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. வாய்ஸ் பேக் ட்ராப்ல அவர் வாய்ஸ் தான். அதில் நல்லா அடிச்சேன் நான். நீ அண்ணா டெட் பாடியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னா. கொஞ்சம் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கவான்ட்டு கூப்பிட்டு கடைசி இதுக்கு தானா ஃபீல் பண்ற அளவுக்கு. ஆக்சுவலா வந்துட்டு as brothers அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து இந்த படத்தை நான் ரீமேக் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு படம், அவர் மைண்ட்ல இருக்கிற ஒரு படம். ஆமாம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். பர்டிகுலராக எம் குமரனும் தனி ஒருவனும் நாங்கள் அப்படி கான்செப்டாக பேசியிருக்கோம். நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த பொன்னியின் செல்வன் விலைகள்னால கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். தனியொருவன் 2 வந்து ஓகே, நான் இந்த அவன் ப்ரோக்ராம் தான் இருந்தாலும் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். தனியொருவன் 2 இனிமேல் கேட்காதீங்க. இனிமேல் எந்த கேள்வியாக இருந்தாலும் அவனை தான் கேட்கணும். எப்போ அப்படிங்கிறது எப்ப ரெடியா? ஏன்னா என்ன இல்ல இல்ல அண்ணா எனக்காக ஒரு தடவை விட்டு கொடுத்தாரு. சார், அவர் ரீல்ஸ் பண்ண கேட்கல, தனி ஒரு படம் பண்ண கேட்கறாரு. நிறைய டேட்ஸ் வேணும். ஏன் தெரியுமா? அது ரீல்ஸ் மாதிரி பண்ணலாம். ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஓகே, ஒரு சின்ன ஒரு விஷயம். அண்ணா வந்து உங்களுக்கு ஷோ அப்படின்னு அண்ணா வந்து டெடிகேட்டிவா வந்திருக்காரு. பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். ஆமா, ஸ்டாப் பிளாக்ல வந்த மாதிரி வந்தார் திடீர்னு. அதாவது பேசிட்டே இருந்த தனியார் 100 ஐஸ் நான் உனக்கு உண்மையாவே நான் என்னதான் உன்னை வந்து டெட் பாடியா நடிக்க வச்சிருந்தேன். நீ வந்து 100 வருஷம் நல்லா இருப்ப. பழி மட்டும் இன்னும் வாங்கல வந்துட்டேன். இல்ல, ஆக்சுவலா ரீசெண்டா நான் வந்து மீட் பண்ணேன் நம்ம ரவி அண்ணனை. அப்ப சொல்லியிருந்தாரு, நீங்க நடிக்கிறத நாங்க விரைவில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. எப்போ பார்க்க போறோம், எப்படி பார்க்க போறோம்? அது வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவன் டைரக்டரா மாறினா நம்ம நடிப்போம். நான் ஒன்று ஓகே, அது நடக்கட்டும். அது நல்லபடியா நடக்கட்டும் எல்லாருடைய விஷஸால. எத்தனை பேர் என்ன கேட்குறாங்க தெரியுமா? சார் உங்கள் அண்ணன் டேட் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் எத்தனை டைரக்டர்ஸு எத்தனை ப்ரொடியூசர்ஸு சார் உங்கள் அண்ணன் நடிப்பாரா? இல்லை, ஒரு ஹீரோஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப எனக்கு வந்து ரவி பார்க்கும்போது இப்போ எல்லா ஹீரோஸ் மேலேயும் ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா லைஃப்பில் உண்மையிலேயே ஒரு ஹீரோ வந்தால் மட்டும்தான் படத்தில் ஹீரோ ஆக முடியுங்கிறது அந்த ஹீரோயிசன் மட்டும் இல்லை. அது முக்கியமான வேர்டு என்னென்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது. அது கரெக்டாக வந்து எல்லா விதமாத்துலேயும் சரி, காரியத்தை ஒழுங்காக செய்கிறதும் சரி, ஒழுங்கான நேரத்தில் செய்கிறதும் சரி, அந்த லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா ஹீரோ ஆக முடியாது. அது ரொம்ப கம்மி நமக்கு. அது வந்து நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக டைரக்ஷன் அப்படிங்கிறது அது இன்னும் வேற மாதிரி. டைரக்ஷன்ன்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அது ஜாபே கிடையாது. அது வந்து அந்த டாஸ்க் எடுத்துக்கிறதுன்றது வந்து நார்மல். அப்போ என்ன ஆகிடும், உங்களுடைய ஸ்லீப் குறையும், உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும், ப்ரெஷர் ஆகும். அப்போ நீங்கள் எப்படி ஆக்டிங் போய் டேட்ஸ் கொடுக்க முடியும்? ஸோ அதை முடிக்கிற வரைக்கும் அண்ணன் அப்படியே இருப்பா, தாடி வளர்த்துட்டு அப்படியே ஒரு சாமியார் மாதிரி சுற்றிட்டு எப்போ சாப்பிடுவான் என்ன எதுவுமே தெரியாது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து
இன்னைக்கு எனக்காக கொஞ்சம் வந்து கிளாமரா வந்து ட்ரிம்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த தெய்வம் அந்த தெய்வத்தை புகழ்து, அந்த தெய்வம் இந்த தெய்வத்தை புகழ்து, பாக்குறதுக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி, எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்குது. ஆனா நாங்க சுத்தி போட்டுறணும். எதிர்பார்க்கறதே ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க இயக்கணும், இவர் நடிக்கணும், அதை நாங்க வந்து பார்க்கணும் திரையில. ஓகே.